ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்திலே என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கொஞ்ச நேர தியானத்துக்காக பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனம். ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சியுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நீங்கள் என்ன செய்யுங்க, நிலைத்திருங்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு கர்த்தருக்குள் நான் எப்படி நிலை நிற்க முடியும் அப்படிங்கிறதால இன்னைக்கு ஆண்டவருக்குள் நிலை நிற்கிறோம் அப்படின்னு சொல்லுகிறதான ஜனங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க. நாங்கள் என்ன சொன்னாங்க, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாங்கள் நிலை நிற்கிறோம். ஆண்டுடைய வசனம் எனக்குள்ளே இருந்தால் என்ன வராது, எனக்குள்ள கலக்கமோ தயக்கமோ போராட்டமோ எதுவுமே வராது. ஏன்னுச்சுன்னா வசனம் ஒவ்வொரு நாளும் நம்ம தைரியப்படுத்திக்கிட்டே இருக்கும். இப்போ நான் கர்த்தருக்குள் நான் நிலைத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதனுடைய முதல் அடையாளமே என்ன அப்படின்னு சொன்னால், நான் எங்கே இருக்கேன், நான் வசனத்துக்குள் என்னை நிலைநிறுத்திக்கிறேன் அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா வசனத்துக்கு கீழ்ப்படியாத யாருமே என்ன செய்ய முடியாது. வசனத்துக்குள்ள தன்னை நிலைநிறுத்தி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுல எந்த விதமான ஒரு அர்த்தமே நமக்கு கிடையாது. அப்ப கர்த்தருக்குள் நான் நிலைநிற்பதற்கு நான் எவைகளை நான் செயல்படுத்த வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படின்னா அதே 4ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நான் கர்த்தருக்குள் நிலை நிற்பதற்கு முதல் படி வசனம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா இங்க நம்ம வாசிக்கிற இந்த வேதவசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நான் ஜெபத்திலே உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. இன்னைக்கு ஜெபம் எல்லாம் எப்படிப்பட்டதான ஜெபமாய் இருக்கிறது? என்னுடைய விண்ணப்பம் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்கள் ஒன்றையும் குறித்து நீங்கள் கவலைப்படக்கூடாது. அப்ப நான் கர்த்தருக்குள் நிலை நிற்கிறேன் அப்படின்னு சொன்னா எனக்குள்ள என்ன இருக்கா, எனக்குள்ள ஒரு நாளும் என்ன கவலை ஆளுகை செய்யாது. அப்படி எனக்கு கவலை வருது, எனக்கு பிரயாசம் வருது, எனக்கு போராட்டம் வருது அப்படின்னு சொன்னா நான் என்ன செய்வேன், நான் என் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் நினைச்சேன் அது தேவனுக்கு தெரியப்படுத்துறேன் நானு. ஏன்னா கர்த்தருக்குள் நிலை நிற்கிற ஒரு மனுஷன் நினைச்சுவார்கள் அப்படின்னு சொன்னா அவனுடைய விண்ணப்பங்கள், அவருடைய பிரயாசங்கள், அவருடைய வேதனைகள் எல்லாவற்றையும் இவங்க யாருக்கு சொல்லுவாங்க, ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. மனுஷங்கிட்ட வந்துட்டு அதிகமாக அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஷேர் பண்ணவே மாட்டாங்கன்னு சொன்னா, மனுஷங்கிட்ட ஷேர் பண்ணும்போது இது என்ன ஆகும், சில நேரங்கள் நமக்கு என்ன உண்டாகும், அது நன்மையாகவும் இருக்கலாம், அது தீமையாகவும் இருக்கலாம், அது அவமானமாய் தெரியலாம், அது எப்படி வேணாலும் தெரியலாம். ஆனால் அதே நேரத்தில் நான் கர்த்தருக்குள் நான் என்னை நிலைநிறுத்துகிறேன் அப்படின்னு சொல்லுகிற ஒரு மனுஷன் கவலைகள் வரும்போது அவர்கள் என்ன செய்வாங்க, தெய்வத்திடம் மாத்திரமே என்ன செய்வாங்க, விண்ணப்பங்களையும் அவர்கள் ஏறெடுக்கிறதான ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். ரெண்டாவது அடுத்த காரியம் பார்க்கும்போது அதிலே 9வது வசனம் வாசிக்கிறோம் இல்லையா, நீங்கள் என்னிடத்தில் கற்றோ அடைந்தும் கேட்டோ கண்டும் இருக்கிறவைகளே அவைகளையே நீங்கள் செய்யுங்கள். அல்லேலூயா. இப்ப நம்ம வசனத்தை நம்ம கேட்கிறோம். இப்ப ஆராதனையில் பங்கெடுக்கும் போது நமக்கு வசனங்களை போதிக்கிறார்கள். என்ன செய்யறோம், கூகுள் மீட்ல நம்ம கேட்கிறோம், இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம யூடியூப்ல நம்ம கேட்கிறோம், ஃபேஸ்புக்ல கேட்கிறோம். அப்ப இன்னைக்கு வசனம் அதிகமா இந்த பூமியில என்ன நடக்குது, பிரஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறதான ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு சோசியல் மீடியாவில் இன்னைக்கு அநேக ஊழியர்கள் இன்னைக்கு பிரசங்கித்து கொண்டே இருக்கிறாங்க. அப்ப
நாம் எந்த இடத்துல நீங்க வசனத்தை கேட்கிறோம், ஆனா அந்த வசனத்தை கேட்கிற ஜனங்கள் வசனத்தின்படி நடப்பது கிடையாது. அப்ப இங்க அவர் என்ன சொல்றாரு, கர்த்தருக்குள் என்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் செபங்களையும் விண்ணப்பத்திலும் நிலைத்திருந்து நான் தேவனுக்கு தெரியப்படுத்துறேன். நான் தெரியப்படுத்தும் பொழுது ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த வார்த்தைகளை நான் என்ன செய்றேன், நீங்கள் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவர்களே அவைகளையே நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நான் கேட்கிறது நான் செயல்படுத்தினால் நான் கர்த்தருக்குள் நிலை நிற்க முடியும். கேட்ட காரியங்களை வசனங்களை நான் நினைக்கிறேன், தேவன் எனக்கு அருளுதான தீர்க்க தரிசன வார்த்தைகளை நான் அப்படியே ஏற்றுக்கொண்டு அவைகளை நான் செய்யும் பொழுது நான் எங்க நிற்கிறேன், கர்த்தருக்குள் நிலை நிற்கிறேன். செய்யாம இருக்கும்போது நான் பிரசங்கிக்கலாம், அது இன்னொரு பாகம். பிரசங்கிக்கிற எனக்குள்ளேயே அந்த ஆண்டோடைய வார்த்தை எனக்குள்ள என்ன செய்ய முடியல, அதை செயல்படுத்த முடியல அப்படின்னு சொன்னா நான் கர்த்தருக்குள் என்னை நிலைநிறுத்திக் கொள்ளவில்லை. இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்றேன், நீங்க என்ன செய்யுங்க, பொய் பேசக்கூடாதுன்னு நான் சொல்றேன். அந்த பொய்யை நானே பேசும்போது என்ன ஆகும், நான் என்ன செய்யல கர்த்தருக்குள் என்னை நிலைநிறுத்திக் கொள்ளவில்லை. அப்ப மனுஷனுக்கிட்ட நான் நினைச்சேன் நீதிமானாய், மனுஷனுடைய பார்வைக்கு நான் நீதிமானாய் பேசினேன் தவிர நான் அவருக்குள் நிலைத்திருந்தால் நினைச்சேன் அவர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறதான காரியங்களில் வசனங்களே கை கொண்டு வாழுகிறதான ஒரு அனுபவம் இருக்கும். இன்னைக்கு ஏன் போராட்டத்தின் சூழ்நிலை அப்படின்னு சொன்னா, வசனத்தை கை கொள்ளாத எந்த மனுஷனுக்குள்ள என்ன இருக்காது, சமாதானம் இல்லாத ஒரு நிலைமையை நம்ம பார்க்கிறோம். அதான் அந்த வசனத்திலே சொல்லியிருக்காங்க, நினைச்சாங்க அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். எப்பொழுது இருக்கிறாரு, அவர் சொன்னதை கேட்டு நடக்கும் போது மட்டும்தான் சமாதானத்தின் தேவன் இருப்பார். சொன்னதை கேட்டு நடக்கல அப்படின்னு சொன்னா சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்க மாட்டார். சமாதானத்தை குலைக்கிற பிசாசு நம்மோடு கூட இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஏன்னா இன்னைக்கு சபைகளுக்குள்ளும் குடும்பங்களுக்குள்ள இருக்கிறதான ஒரு பெரிய போராட்டமான ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். வசனங்களுக்குள்ளே தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளாத ஜனங்களை நம்ம பார்க்கிறோம். வசனங்களுக்குள் தன்னை ஈடுபடுத்தி வசனம் எனக்கு கற்றுக் கொடுப்பவர்களை செயல்படுத்த முடியாமல் இருக்கிறான ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். அப்ப அடுத்து என்ன நான் நினைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அதுல 11வது வசனம் வாசிக்கும் போது இருக்கும், என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனம் ரம்மியமாயிருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி பவுல் சொல்லிருக்கான்னு சொன்னா, அவரை போல நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா, எந்த சூழ்நிலையிலையோ கர்த்தருடையதான அந்த சந்தோஷத்துக்குள்ளே நான் நிலை நிற்க வேண்டும். அதில் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி அதே அதிகாரத்தில் தான் இருக்கு, 4வது வசனம் இருக்கு இல்லையா, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது ஒரு டைம் இல்ல, கர்த்தருக்குள் எப்பொழுது நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அப்ப கர்த்தருக்குள் நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, என் குறைச்சலிலும் என்னுடையதான இல்லாமையிலோ இல்லை இருக்குதோ எந்த நிலைமையில இருந்தாலும் அவருடைய சந்தோஷத்துக்குள்ளே என்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு உலக சம்பத்து நமக்குள்ள வரும்போது நமக்கு இருக்கிற ஒரு சந்தோஷம் அது பயங்கரமான ஒரு சந்தோஷமா இருக்கும். உலகத்துல நான் வாஞ்சிக்கிறதான ஒரு காரியம், ஏதோ ஒரு காரியத்தை நான் ஆண்டவர்கிட்ட நான் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா, அந்த காரியத்தை ஆண்டவர் எனக்கு நடப்பித்து தரும்போது எனக்கு சந்தோஷம் இருக்கும். இல்லை உலகத்துல ஒரு மனுஷங்கிட்ட நான் ஒரு காரியத்தை கேட்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா அதை காட்டிலும் மேலான சந்தோஷம் என்ன, பைபிள் இருக்கு இல்லையா, கர்த்தரால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதத்துக்கு அது எப்பவுமே நமக்கு குறைவு இருக்காதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அவரால் கொடுக்கப்படுகிற சந்தோஷம், சமாதானம் அது எப்படிப்பட்டதா இருக்கு, உலகம் கொடுப்ப
இருப்பது போல அல்ல, அது நித்தியமான அந்த நிலையான ஒரு சமாதானத்தை ஆண்டவர் எப்ப தர்றார் அப்படின்னு சொன்னா, போதும் அப்படிங்கிறதான மனப்பக்குவம் யாருக்கிட்ட இருக்குதோ அது அவர்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். ஆனால் இன்னைக்கு போதும் அப்படிங்கிறதான சப்ஜெக்டு இன்னைக்கு எந்த மனுஷனுக்குள்ள நம்மளால பார்க்கவே முடியாது. இருக்கிறவங்களுக்கும் என்ன செஞ்சிருக்குன்னையோ தேவை இருக்குது, இருக்கிறவங்களுக்கு தேவை இருக்குது, இல்லாதவங்களுக்கு தேவை இருக்குது. ஏன் அந்த போதும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவமானது இன்னைக்கு எந்த மனுஷனுக்குள்ளும் கிடையாது. பேங்க்ல லட்சம் கிடக்கலாம், கோடி கிடக்கலாம், ஆனா அதுக்கு மேல என்ன செய்யணும், எப்படியாவது சம்பாதித்து ஆக வேண்டும். ஆனா பைபிள் என்ன சொல்லிருக்கு, போதும் என்று சொல்லுகிற மனப்பக்குவமே அது பக்தியின் ஆதாயம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த குறைச்சலில் யாரால் சந்தோஷிக்க முடியும்? அவர் கர்த்தருக்குள் நிலை நிற்பவரால் மட்டும்தான் சந்தோஷிக்க முடியுமே தவிர கர்த்தருக்குள் நிலை நிற்காத மனுஷனுக்குள்ள அவருக்கு என்னைக்குமே அந்த ஒரு நிறைவான ஒரு அனுபவத்தை பார்க்கவே முடியாது. ஒருவேளை ஆண்டவற்றில் இருக்கிற நிலைத்திருக்கிற பிள்ளைகளுக்கு உலக ஆசீர்வாதங்கள் குறைபட்டு இருக்கலாம், உலக சம்பத்து இல்லாமல் போகலாம். ஆனால் நிச்சயமா அவர் நமக்கு சொல்லியிருக்கிற விசுவாசத்தின் ஐஸ்வர்யத்தை நமக்கு ஆண்டவர் வைத்து போயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தின் ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் நினைச்சு நமக்கு வச்சுட்டு போயிருக்கிறார். அதுதான் நம்முடைய ஐஸ்வர்யம். அவருடைய ஞானமும் அறிவும் தான் நமக்கு ஐஸ்வர்யமே தவிர, ஏன்னா என்னுடைய இல்லாமையை குறித்து நான் கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாதுன்னா அன்னன்னைக்குள்ள காரியங்களை கர்த்தர் நமக்கு தெளிவாக நடத்திட்டு இருக்கிறார். அப்புறம் எதுக்கு நம்ம இவ்வளவு பிரயாசப்பட்டு இருக்கிறோம்? பிரயாசம் எதுவாக இருக்க வேண்டும், கர்த்தருக்குள் என்னை நிலைநிற்க விடாதபடிக்கு எனக்கு எந்த காரியங்கள் தடை பண்ணி கொண்டிருக்கிறதோ அந்த காரியத்தை கர்த்தர் எனக்குள்ளே நீக்க வேண்டும் என்று சொல்கிற சிந்தை எனக்குள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு ஆண்டவருக்கு நமக்கும் இருக்கிற தொடர்பு, ஆண்டவர் நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு, அவருடைய பரிசுத்தத்துக்கென்று நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார், அவருடைய நீதிக்கென்று நம்மை வைத்திருக்கிறார், அவருடைய ராஜ்யத்துக்குடைய பிள்ளைகளை நம்மை மாற்றியிருக்கிறார் என்று சொன்னால், மாற்றி இருக்கிற தெய்வனுக்கு முன்பாக எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், எந்த சூழ்நிலையிலையோ மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். யாரால்? கர்த்தரால் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிற மனுஷன் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி நினைச்சிருக்கும் போது அதிலேயே பார்க்கும்போது 19வது வசனத்தை ஒன்று வாசிப்போம் அப்படின்னு சொன்னால், அதே அதிகாரத்தில் 19வது வசனம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தெளிவாக நமக்கு என்ன காரியம் சொல்றாரு, அதான் நீங்க முதல்ல நம்ம என்ன பார்க்கிறோம், வசனத்துக்குள்ள நிலைக்கிறோம், ஜெபத்துல நிலைத்திருக்கிறோம். அடுத்து என்ன பார்க்கிறோம், நம்ம எல்லா சூழ்நிலையிலையும், அதாவது நான் கற்றதையும் அதாவது நான் கேட்டதையும் நான் படித்ததையும் நான் செயல்படுத்தும் போது எனக்கு சமாதானம் உண்டு. அடுத்து என்ன சொல்ற, அவருடைய அதாவது என் குறைச்சலில் நான் கர்த்தருடைய சந்தோஷத்துக்குள்ள நிலை நின்றால் அவர் என்ன சொல்றாரு, அவர் நம்முடைய என் தேவன் நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுனுடைய அவர் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருக்குள் நிலைநிற்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்கு குறைவே இருக்காது. கர்த்தருடைய அவருடைய அந்த கர்த்தருக்குள் நிலைக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நன்மைகள் குறைவில்லாதபடிக்கு இந்த பூமியில வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் நம்மை அதிகமாய் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஹல்லேலூயா. யாருக்கு நடக்கும் அப்படின்னு சொன்னா கர்த்தருக்குள் நினைக்கிறவங்களுக்கு நடக்கும். இன்னைக்கு சபைக்கு வர்றதுனாலையோ நம்ம ஆராதிக்கிறதுனாலேயோ கிடையாது. ஆனால் சபைக்கு வந்திருக்கிற ஜனங்களுக்குள்ளே அவர் எதிர்பார்த்த ஒரு காரியம் என்ன, என் ஜனம் உலக காரியங்களுக்குள்ள எனக்குள் நிலை நிற்க வேண்டும் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னை
பலியாக ஒப்பு கொடுத்த கர்த்தர். இன்னைக்கு உலகத்தினுடைய ஆசைகளுக்கு ஆடம்பரங்க எத்தனையோ மனிதர்கள் இன்னைக்கு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அதையெல்லாம் விட்டு நாம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் நான் கர்த்தருக்குள் நான் நிலைநிற்பேன் என்று சொல்கிற அந்த நிச்சயம் நமக்குள்ள இருந்தால் நம்முடைய குறைவுகள் எதுவாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாய் மாற்றி ஒரு சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை அது ஆவிக்குரிய ஜீவிதத்திலும் பௌதீக வாழ்க்கையில் நமக்கு நிச்சயமாய் ஆசீர்வாதத்தை தருவார்.